ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கான ஒரு ஸ்நாக் ஐட்டம், பட்டர் முறுக்கு. வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. 4 கப் அளவுக்கு பச்சரிசி. நீங்கள் மாவு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த கப் அளவில் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அல்லது வறுத்த கடலை. பச்சரிசியை நல்ல ஈரமான ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் போக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்ல செவக்க வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை அந்த அரிசியோடையும் பொட்டுக்கடலையோடையும் சேர்த்து போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிஷினில் கொடுத்து அந்த மாவை நல்லா திரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா சலிச்சும் எடுத்து வச்சுருக்கேன். கல் மண் இல்லாமல் இருக்கிறது நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற எல்லா ஸ்நாக்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல கல் மண் இருந்ததுன்னா கூட வெடிக்கும். அது இப்போ 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் செய்கிற பொருட்கள்லாம் வெடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே அதில் இருக்கிற தூசி தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, ஒரு பவுலில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியை நான் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி இதில் விட்டு நம்ம பிசைவோம். இந்த 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். வேணா நம்ம எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயை போட்டு இந்த மாவோட நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இப்படி வடிகட்டி இதில் எடுத்துப்போம். முறுக்கு அச்சில் இந்த மாதிரி நட்சத்திர அச்சு 1 போட்டதோ இல்லை 3 போட்டதோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் வரதுக்காக. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த முறுக்கை பிழிஞ்சுக்கலாம். புழியிறப்ப எப்பவும் கொஞ்சமாக புழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி, அந்த வானலியை மூடுற அளவுக்கு சைஸில் ஒன்று எடுத்து எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெடிச்சுது அப்படின்னா உடனே இதை போட்டு மூடி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம மேலெல்லாம் தெரித்து அடிப்படாமல் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி லேஸை அப்படி உடச்சி விட்டிங்கன்னா போகிறோம், நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஷேப்பாக வட்டமாக தான் வேணும் அப்படின்னா கீழே ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணியிலையோ நீங்கள் அந்த ஷேப்பை வட்டமாக செய்துட்டு அதை ஒரு தோசை திருப்பி வச்சு எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். நான் பட்டர் முறுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த சத்தம் அடங்கின உடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தங்க நிறத்தில் அருமையான பட்டர் முறுக்கு ரெடி. எண்ணெய் ஐட்டம்ஸ் செய்கிறப்ப இந்த மாதிரி பக்கத்தில் தோசை கல் வச்சுக்கிட்டோம்னா அதில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நமக்கும் பாத்திரம் தேய்க்கிற வேலை மிச்சம். இதே மாதிரி இப்போ நம்ம அடுத்தடுத்த ஈடையும் பிழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைக்கிற சௌகரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு தனியாக வாங்கிக்கோங்க, கடலை மாவு தனியாக வாங்கிக்கோங்க. பைத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் சலிச்சு எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு செஞ்சாலும் நல்லா வரும். நிறைய செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு வச்சோம்னா மாவு புளிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த கலர் போயிடும், இந்த கோல்டன் கலர் வராது. மாவை நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வண்டெல்லாம் எதுவும் வராது. ஸோ ஈவினிங் நம்ம டீ டைமுக்கு கூட கொஞ்சமாக வேணாலும் போட்டு செய்துக்கலாம். தீபாவளிக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நம்மளோட சுவையான பட்டர் முறுக்கு தயார். இது அவசியம் இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இதை ஷேரும் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.